எண்ணும் எழுத்தும். அனைவருக்கும் வணக்கம். கட்டகம் 8 தகவல்களை செயலாக்குவேன். தகவல்களை சேகரிக்கும் விதமா செய்து மகிழும் ஒன்றானது அமைக்கப்பட்டிருக்கு. 3 நிலை மாணவர்களுமே ஈடுபடுவாங்க. குரங்கு, சிங்கம், புலி, மான், கரடி, யானை போன்ற குச்சி பொம்மைகளை வகுப்பறையில் ஆங்காங்கே வைத்து நாம் அனைவரும் காட்டை சுற்றி பார்க்க போவோமா என்று கேட்டு ஆசிரியர் ஓட்டுநராகவும் மாணவர்கள் பயணிகளாகவும் விளையாட்ட தொடங்கணும். சுத்தி பார்க்க போறோம், காட்டை சுத்தி பார்க்க போறோம் என்று பாடிக்கொண்டே சென்று அங்குள்ள விலங்கு பொம்மைகள் அருகில் செல்லும்போது அந்த விலங்குகள் போல ஒலி எழுப்பணும். பின்னர் கீழ்கண்டவாறு உரையாடலை மேற்கொள்ளணும். எட்டிப்பார் எட்டிப்பார், என்ன நிற்கிறது? எட்டி பார்த்தேன் மான் நிற்குது. எத்தனை மான் அங்கே நிற்குது? 4 மான்கள் அங்கே நிற்குது. இது போல உரையாடியும் அங்கே உள்ள விலங்குகள் போல ஒலி எழுப்பியும் மகிழணும். இதே போல அடுத்தடுத்த விலங்குகளுக்கு விளையாட்ட தொடரணும். குச்சி பொம்மைகளுக்கு பதிலா மாணவர்களையே விலங்குகளாக பதுங்கி இருக்க செய்தும் இச்செயல்பாட்டை மேற்கொள்ளலாம் என்பது குறிப்பா கொடுக்கப்பட்டிருக்கு. செய்து மகிழ்வோம் 2 தகவல்களை சேகரித்தல் மற்றும் விளக்கப்படத்தில் குறித்தல். இந்த செயல்பாட்டில் 3 நிலை மாணவர்களும் ஈடுபடுவாங்க. கரும்பலகையின் அருகில் 2 வட்டங்கள் வரைந்து வகுப்பறையில் எளிதில் கிடைக்கும் பொருள்களான பேனா, பென்சில், அழிப்பான், வண்ண பென்சில்கள் போன்றவற்றை 2 வட்டங்களிலும் சம எண்ணிக்கையில வைக்க செய்யணும். முதலில் அரும்பு மற்றும் மொட்டு நிலை மாணவர்கள் தங்களுக்கான வட்டத்தில் உள்ள பொருள்களை வகைப்படுத்தி வைக்கணும். பின்னர் மலர்நிலை மாணவர்கள் வகைப்படுத்தப்பட்ட பொருள்களின் பெயர்களையும் அவற்றின் எண்ணிக்கையையும் விளக்கப்படத்துல பதிவு செய்யணும். எப்படின்னா, ஒரு பொருளுக்கு ஒரு ஸ்மைலி வீதம் வரையணும். இவ்வாறு குழுவினர் தயாரித்த விளக்கப்படத்தை பயன்படுத்தி அதிக எண்ணிக்கையில் உள்ள பொருள் எது, குறைவான எண்ணிக்கையில் உள்ள பொருள் எது, எத்தனை அழிப்பான்கள் உள்ளன போன்ற வினாக்களை கேட்டு பதிலளிக்க செய்யணும். தகவல்களை சேகரித்தல், விவரங்களை சேகரித்தல் ஆகிய இரண்டும் ஒன்றையே குறிக்கும் என்றும், தரவு என்பது சேகரித்த தகவல்களை வகைப்படுத்தி முறைப்படுத்திய பின் கிடைப்பதே என்பதும் குறிப்பா கொடுக்கப்பட்டிருக்கு. செய்து மகிழ்வோம் 3 இந்த செயல்பாட்டை 3 நிலை மாணவர்களுமே செய்வாங்க. மாணவர்களை 2 குழுக்களா பிரிச்சு பழங்கள் மற்றும் காய்கறிகளின் படங்கள் அல்லது அவற்றின் பெயர்கள் எழுதப்பட்ட துண்டு சீட்டுகளை அவர்களிடம் கொடுக்கணும். கரும்பலகையில் பழத்தின் பெயர், முகங்கள், மாணவர்களின் எண்ணிக்கை என்று தலைப்பிட்டு அட்டவணையை தயார் செய்யணும். பழத்தை தேர்வு செய்த குழுவினர் பிடிக்குமா வாழைப்பழம் பிடிக்குமா என்று பாடிட, வாழைப்பழம் பிடித்த மாணவர்கள் மட்டும் பிடிக்கும் வாழைப்பழம் பிடிக்கும் என்று கைகளை உயர்த்தி அட்டவணையில் அந்த பழத்தின் பெயருக்கு நேரே உள்ள முகங்கள் கட்டத்தில் ஒரு ஸ்மைலி வரையணும். இதே போல ஒவ்வொரு பழத்திற்கும் கேட்டு தகவல்களை சேகரித்து எத்தனை பேருக்கு பலாப்பழம் பிடிக்கும், நிறைய பேருக்கு பிடித்த பழம் எது போன்ற வினாக்களை கேட்கணும். அடுத்ததா காய்கறிகள் குழுவினருக்கும் இதே போல செயல்பாட்டை மேற்கொள்ளணும். தங்களுக்கு பிடித்த காய்கறிகள் மற்றும் பழங்கள் எது எது என்று கூறுவதற்கான வாய்ப்புகள் கிடைப்பதால மாணவர்கள் உற்சாகமா இருப்பதை காண முடியுமல்லவா? செய்து மகிழ்வோம் 4 முறையான பட்டியல். மொட்டு மற்றும் மலர்நிலை மாணவர்களை 4 குழுக்களா பிரிச்சு ஒவ்வொரு குழுவிற்கும் 2:3 என்ற அட்டவணையையும் 3 வெவ்வேறு நிற பலூன்களையும் கொடுக்கணும். ஒரு கட்டத்திற்கு 2 வண்ண பலூன்கள் வீதம் வரையணும். ஒரு முறை வரைந்த வண்ண அமைப்பில் மீண்டும் பலூன்களை வரையக்கூடாது. மேலும் எந்தெந்த விதங்களில் பலூன்களை தேர்ந்தெடுத்தார்கள் என்பதை விளக்கணும். இதே போல ஒவ்வொரு குழுவிற்கும் 4 வெவ்வேறு வண்ண பூக்கள், 4 வெவ்வேறு வண்ண பந்துகள், 4 வெவ்வேறு வண்ண கோலிகள், 4 வெவ்வேறு வண்ணங்களில் பட்டங்களை கொடுத்து 2 பொருள்களை தேர்ந்தெடுக்கும் அனைத்து வழிகளையும் கண்டுபிடிக்க செய்யணும்.
அதே நேரத்துல அரும்புநிலை மாணவர்கள் 3 குழுக்களா பிரிந்து அட்டவணையில் உள்ள விலங்குகளில் பிடித்த விலங்கிற்கு நேராக ஸ்மைலி வரைந்து மாணவர்களின் எண்ணிக்கையை எண்ணி எழுதணும். தங்களுக்கு பிடித்த வண்ண வண்ண பலூன்கள், வண்ண பூக்கள், வண்ண பந்துகள், வண்ண கோலிகள் மற்றும் வண்ண பட்டங்களை பயன்படுத்தி இந்த செயல்பாட்டை மேற்கொள்வதால மாணவர்கள் ஆர்வத்தோட பங்கேற்பதை பார்க்க முடியும் அல்லவா? நன்றி.